அன்னைத்தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் மூவேந்திர பாண்டியன். இன்றைய பொழுதில் நாம் திருக்குறளில் பொருட்பாலில் 99வது அதிகாரமாக உள்ள சான்றாண்மை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 989வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். சான்றாண்மை என்பதற்கு நற்குணங்கள் நிறைந்த பண்பாளர் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 989வது திருக்குறளுக்கு செல்வோம். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். ஆழி பேரலை காலத்தில் கடல் தன் நிலையிலிருந்து தடம் மாறினாலும் தான் தடம் மாறாமல் இருப்பவரை சான்றாண்மை என்ற நற்பண்பிற்கு கடல் போல் திகழ்வார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: ஆழி பேரலை காலத்தில் கடல் தன் நிலையிலிருந்து தடம் மாறினாலும் கூட தன் நிலையிலிருந்து மாறாதவர்களை சான்றாண்மை எனும் நற்பண்பிற்கு கடல் போல் திகழ்வார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் சான்றாண்மை என்ற நற்பண்போடு திகழ்வோம். நன்றி, வணக்கம்.